வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சரிபார்க்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் பல குழப்பங்கள் அதில் இருக்கிறது. நோட்டீஸ் யார் கொடுக்குறா, எப்போ கொடுப்பான்ற டீட்டெயில் யாருக்கும் தெரியல. படமே நான் கொடுத்தேன். என் குடும்பத்தில் 7 ஓட்டுக்கு வந்து பார்த்தோம். 7 பேரும் புது ஃபோட்டோ கொடுத்தோம். ஆனால் பழைய ஃபோட்டோ தான் வந்து வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த முழக்கத்துக்கு ஏற்ப இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த BLA-2க்கள் அனைவரும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சரிபார்க்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் பல குழப்பங்கள் அதில் இருக்கிறது. காரணம், புதிய புகைப்படங்கள் பெற்றதை அது எதையும் புகைப்படங்கள் வாக்காளருடைய பெயருக்கு நேராக பழைய படம் தான் இருக்கிறதே ஒழிய புதிதாக பெறப்பட்ட படங்கள் அதில் பதியப்படவில்லை. அதே போல அந்த டவுட் லிஸ்ட்டில் வச்சு சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் என்று ஒரு 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னும் நோட்டீஸ் வழங்கப்படவில்லை. இதையெல்லாம் ஆட்சேபனை குறித்து நம்முடைய BLA-2க்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இன்று ஒரு முகாம், இன்னும் 3 முகாம்கள் இருக்கிறது. இந்த 3 முகாம்களுக்குள் அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 10 லட்சம் பேருக்கு அந்த ஆவணங்கள் கொடுக்கப்படல, அவங்களை வந்து நோட்டீஸ் கொடுக்கப்படும் சொல்லி தேர்தல் நோட்டீஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்களே ஒழிய வந்திருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறாங்க. அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவங்க யார் யார், நோட்டீஸ் யார் கொடுக்குறா, எப்போ கொடுப்பான்ற டீட்டெயில் யாருக்கும் தெரியல. எப்பவுமே நம்ம ஒரு 80 லட்சம் வாக்காளர்கள் மேல ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சென்ற முறை வாக்களிச்சவங்க கூட இந்த முறை வந்து வாக்கு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. சரி செய்யறது எத்தனை நாள்? அதுக்காக தான் 4 நாள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 நாளில் அதுக்காக இது மாதிரி நிறைய குளறுபடி இருக்கிறதுனால தான் அவசர கோலத்தில் செஞ்சால் இப்படி தான் வரும். அதுக்காக தான் இந்த SIR தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுக ஸ்டாண்ட் எடுத்து கேஸ் கூட போட்டது. இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்க காரணம் வந்து எதையுமே அவசர கோலத்தில் செஞ்சால் யாராலையும் முழுமையாக செய்ய முடியாது. இந்த இவ்வளோ பேர் வாக்காளர் விட்டுருக்காங்கன்னு சொன்னால் இந்த அவசர கோலத்தில் செஞ்சதுனால தான். இப்போ கூட எடுத்த டீட்டெயில்ஸ்லேயே பாதி டீட்டெயில்ஸ் வந்து விட்டு போயிருக்கு. ஃபோட்டோ கேட்டாங்க, லேட்டஸ்ட் ஃபோட்டோ. எல்லோருக்கும் குறிப்பாக என் படமே நான் கொடுத்தேன். என் குடும்பத்தில் 7 ஓட்டுக்கு வந்து பார்த்தோம். 7 பேரும் புது ஃபோட்டோ கொடுத்தோம். ஆனால் பழைய ஃபோட்டோ தான் வந்துருக்கு. அதனால் ஒரு கிளாரிட்டி இல்லை. அது வந்து ஃபுல்லாக செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மேன் பவர் இல்லையா என்னான்னு தெரியல. அதே இந்த குழப்பங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். தொடர் விடுமுறை வந்துட்டு இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி பண்ணலன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இதெல்லாம் கேட்டு நாங்கள் போட்டுருக்க வழக்கில் எடுத்து சொல்லி ஏதாவது ஒரு பரிகாரம் தேடுவோம்.